ஆவியினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. தாவீது ஒரு ராஜாவா இருக்கும்போது கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வந்திருக்கும் போது யாராவது பாட்டு கட்டுவாங்களா? కట్టినా పులంబలే దాన్ కట్టువారు. ఈ విధముగా దావీదు రాజుగా ఉన్నప్పటికీ కూడా కష్టము వెంబడి కష్టము సంభవించినప్పుడు ఎవరైనా కూడా కీర్తన పాడేదరా? అది విలాప వాక్యములే వారు పాడేదరు. ஆனால் புலம்பலை பாட வேண்டியதான சங்கீதக்காரன் தாவீது இந்த கஷ்டமான சூழ்நிலையில் வனாந்தரத்தில் இருந்து கொண்டு துதியின் பாடலை பாடுகிறார். విలాప వాక్యములను పాడవలసినటువంటి దావీదు కష్టమైనటువంటి పరిస్థితుల్లోనూ అరణ్యములో కూడా ఆయన స్తుతుల మూలముగా ఇక్కడ కీర్తన పాడుచున్నాడు. ఇది மிகவும் கஷ்டமான காரியம். ஆனால் வளர்ச்சி பெற்றதான வளர்ச்சி அடைந்திருக்கிறதான கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருப்பார்கள். ఇది మిక్కిలి కష్టమైనటువంటి కార్యము. సంపూర్ణముగా ఎదిగినటువంటి క్రైస్తవులు ఈ విధముగానే ఉండెదరు. இந்த சங்கீதக்காரனுடைய சாட்சி இதுதான். కీర్తనకర్త యొక్క సాక్ష్యము ఇదై ఉన్నది. அந்த சங்கீதத்துல 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 4-5. ఆ యొక్క కీర్తనలో 4-5 వాక్యములు చదువుకొనేదము. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். இதெல்லாம் வனாந்தரத்தில் உட்கார்ந்து யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டார், எனக்கு உதவி செய்வது யார்? இப்படிதான் சொல்ல முடியும். ஆனால் இவர் ஆண்டவரை ஆனந்த களிப்புள்ள உதடுகளோடு துதிக்கிறார். ఈ విధముగా అరణ్యములో ఉండి ఎవరైనా కూడా ఈ విధముగా చెప్పగలరా? దేవుడు నన్ను విడిచిపెట్టాడు, ఎవరు సహాయం చేశారని చెప్పేదారు. అయినప్పటికీ కూడా ఈయన ఉత్సహించి పెదవులతో నా నోరు నిన్ను గురించి గానము చేయుచున్నదని చెప్పుచున్నాడు. இந்த சூழ்நிலையில், இந்த சோதனையில், இந்த கஷ்டமான நிலவரத்தில் தேவன் என்னுடைய தேவன் என்று அவர் சொந்தம் பாராட்டுகிறார். தேவன் என்னை கைவிட்டார் என்று சொல்வதற்கு பதிலாக தேவன் என்னுடைய தேவன் என்று சொந்தம் பாராட்டுகிறார். ఈ విధముగా శోధన కష్టమైనటువంటి పరిస్థితుల్లో దేవుడు నన్ను విడిచిపెట్టాడని చెప్పుటకు బదులుగా నా దేవుడి, నా యొక్క దేవుడి ఆయనని చెప్పినాడు. 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன். தேவா நீவு நா தேவடவே. பிசாசு நம்மை சோதிக்கும் போது அவனுடைய முதல் நோக்கமே ஒவ்வொரு சோதனையின் மூலமாக தேவனை நம்மிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும். సాతానుడు మనల్ని శోధించినప్పుడు అతని యొక్క ఉద్దేశం ఏమిటంటే దేవుని వద్ద నుంచి మనల్ని విభజించవలేను. தேவனுக்கும் நமக்கும் இடையில் மனஸ்தாபம் வர வேண்டும். దేవునికి మనకు మధ్య మనసు కష్టం రావలేను. தேவன் என்னை கைவிட்டார் என்று என்னுடைய வாய் சொல்ல வேண்டும். దేవుడు నన్ను విడిచిపెట్టాడని చెప్పి మన యొక్క నోరు చెప్పవలేను. தேவனை துக்கப்படுத்தக்கூடியதான தூஷணமான வார்த்தைகள் தேவனுக்கு விரோதமாக என்னுடைய உதடிலிருந்து எழும்ப வேண்டும். దేవుని దుఃఖపరచినటువంటి దూషణమైనటువంటి మాటలు మన యొక్క నోట నుంచి బయలుదేరవలేను. இப்படிப்பட்ட வார்த்தை வரும்போது அது பிசாசுக்கு கொண்டாட்டம். ఇటువంటి మాటలు వచ్చి ఉన్నప్పుడు అది సాతానుడికి సంతోషమై. ஆனால் அந்த நேரத்தில் சங்கீதக்காரன் தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லும்போது இதே வார்த்தைகளை நீங்களும் நானும் நம்முடைய சோதனை நேரத்தில் சொன்னால் அது பிசாசுடைய தலையில் ஒரு அடிதானது. ఇదే విధముగానే కీర్తనలకర్త చెప్పిన విధముగానే దేవా నా దేవుడు నీవే అని చెప్పిన రీతిగా మన యొక్క శోధన పరిస్థితుల్లో మనం ఈ విధముగా చెప్పినట్లయితే సాతాను యొక్క తల మీద కొట్టిన విధముగా ఉండును. இந்த நேரத்திலும் தேவனை நம்மிடத்திலிருந்து பிரிக்கும்படியாக பிசாசு பல விதமான சோதனைகள் மூலமாக முயற்சி செய்யும் போது சங்கீதக்காரனோடு கூட நாமும் சேர்ந்து தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லுவோமாக. ఈ యొక్క సమయంలో కూడా సాతానుడు దేవుని వద్ద నుంచి మనల్ని విడదీయమని చెప్పి పలు విధమైన శోధనలు తీసుకుని వచ్చే సమయం అది. దేవా నీవే నా దేవుడు అని చెప్పేదవి. தேவனே நீர் தேவன் என்றல்ல, దేవా నీవు దేవుడు అని కాదు. தேவனே நீர் நம்முடைய தேவன் என்றல்ல, దేవా మా దేవుడు నీవని కాదు. தேவனே நீர் என்னுடைய தேவன். దేవా నా దేవుడు నీవే. சாத்தான் வெட்கப்பட நம்முடைய உதடுனால் இதை நாம் அறிக்கையிடுவோமாக. సాతాను సిగ్గుపడు రీతిగా మన యొక్క నోట ద్వారా ఒప్పుకోలు చేసుకునేదము. இப்பொழுதே சொல்வோமாக, ఇప్పుడే చెప్పేదముగా. நம்முடைய சோதனைகள் மத்தியில் இதை சொல்வோமாக. మన యొక్క శోధన మధ్య ఈ విధముగా చెప్పేదముగా. சாத்தான் நம்மை பிரிக்க முயற்சி செய்யும் போது இதை சொல்லுவோமாக. సాతాను మనల్ని విడదీయనప్పుడు ఇది చెప్పేదముగా. தேவனே நீர் என்னுடைய தேவன். దేవా నా దేవుడు నీవే. தேவனே நீர் என்னுடைய தேவன். எல்லாரும் வாய் திறந்து சொல்வோமாக, தேவனே நீர் என்னுடைய தேவன். இருதயத்திலிருந்து சொல்வோமாக, தேவனே நீர் என்னுடைய தேவன்.
முயற்சி செய்யும் போது இன்னும் ஆண்டவரிடத்தில் நெருங்க நமக்கு வெற்றி உண்டாகட்டும். தேவனே நீர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, అంత మాత్రమే కాదు, இந்த சங்கீதக்காரன் அவருடைய நேரத்தில் முதலிடத்தை தேவனுக்கு தான் கொடுக்கிறார். కీర్తనకర్త ఆయన యొక్క సమయముని మొదటగా దేవునికి ఇచ్చుచున్నాడు. அதை தொடர்ந்து வாசியுங்கள். 1ஆம் வசனம். அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். వేకువని నిన్ను వెదుకుదును. அவர் பாலைவனத்தில் இருக்கிறார். ఆయన అరణ్యములో ఉన్నాడు. ஆண்டவரே, நான் அரண்மனையில் இருக்கும் போது உம்மை துதிப்பேன். இப்போ நான் பாலைவனத்தில் இருக்கிற, ராத்திரியில தூக்கம் இல்லை, குளிர் அடிக்குது, எனக்கு நான் எப்படி காலையில எழும்பு, எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு, என் உடம்பு பலவீனமா இருக்கு. இதெல்லாம் கிடையாது. பாலைவனத்தில் இருந்தாலும், அவருடைய ஊரிலிருந்து துரத்தப்பட்டாலும், மகன் விரோதமாய் எழும்பினாலும், ஆண்டவரே அதிகாலையில் உம்மை எழும்பி நான் துதிப்பேன். దేవా, నేను అంతఃపురములో ఉన్నప్పుడు నేను నిన్ను స్తుతించదును. ఇప్పుడు అరణ్యములో ఉన్నాను, నాకు నిద్ర లేదు, చలి పుట్టుచు ఉన్నది, ఏ విధముగా స్తుతింపును అని చెప్పలేదు. కానీ అతని యొక్క కుమారుడు అతనికి విరోధముగా లేచినప్పటికీ కూడా, పరిస్థితులు మారినప్పటికీ ఈ విధముగా ఆయన మాత్రమే స్తుతించుచున్నాడు. அதிகாலையில் அவர் எழும்பும் போது முதல் காரியம், ஆண்டவரே நான் உம்மை தேடுவேன். వేకువన ఆయన లేచినప్పుడు, దేవా నిన్ను నేను వెదకదను. 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். 6వ వాక్యము చదువుకునేదము. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். இதனுடைய அர்த்தம், அவருடைய தூங்குகிறதான நேரத்தில் ஒரு நாள் முடிவடையும் போது கடைசியாக தேவனை தான் தியானிக்கிறார். దీని యొక్క అర్థం ఏమిటంటే, ఆయన ఒక దినము గడిచి ముగింపునప్పుడు ఆయన మాత్రమే ధ్యానించుచున్నాడు. ராத்திரியில இடையில அந்த வனாந்திரத்துல ஜாமங்களுக்கு இடையில, அந்த ஜாமங்கள் நேரத்தில் அவர் எழும்புனார். அப்படி தற்செயலா தூக்கம் விட்டு எழும்புறார் நினைச்சா, அப்ப கூட தேவனை தான் நினைக்கிறார். అరణ్యములో రాత్రి కాలములో, రాత్రి జాములో ఆయన మేల్కొన్నప్పుడు అప్పుడు దేవుణ్ణి స్తుతిస్తున్నాడు. காலையில எழும்பின உடனே தேவன், ராத்திரி தூங்கும் போது தேவன், இடையில் இடையில் எழும்பினாலும் தேவன். ఉదయకాలమున వేకువన దేవుడే, అదే సమయమందు రాత్రి ఆ యొక్క పండుకున్నప్పుడు ఆయన దేవుడే అనుచున్నాడు. ఆ రాత్రి చాముల్లో మెలుక వచ్చినప్పుడు అంతా కూడా దేవుడని చెప్పుచున్నాడు. ஒரு வனாந்தரத்துல போய் தேவன் தேவன் இப்படி ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? அவ்வளவு நேரம் தேவனுக்கென்று ஒதுக்கி வைக்கிறாரு. అరణ్యములో వెళ్ళి ఒక మనిషిని ఈ విధముగా చెప్పగలడా? ఆ యొక్క అంత సమయమందు కూడా దేవునికి ఆ యొక్క సమయమును ఇచ్చుచున్నాడు. பாஸ்டர் டி. தாமஸ் இப்படி சொல்லுவார். పాస్టర్ టి. థామస్ ఈ విధంగా చెప్పారు. ஒரு நாளை நாம் எடுத்துக்கொள்வோம். ఒక దినము మనం తీసుకునేదము. அந்த 24 மணி நேரத்துல நம்ம எதுக்காக ரொம்ப நேரத்தை செலவு பண்றோமோ ஒவ்வொரு நாளும், அதுதான் நம்முடைய தேவன். 24 గంటల సేపు ఏ కార్యము కొరకు మనం ఎక్కువ సమయం ఖర్చు పెట్టదమో అదే మన యొక్క దేవుడి. ஒரு நாள் கர்த்தர் நமக்கு தருகிறதான அந்த 24 மணி நேரத்தை நாம் யாருக்கு இல்லை என்றால் எதற்கு கொடுக்கிறோமோ அதுதான், இல்லைன்றால் அவர்தான் நம்முடைய தேவன். దేవుడు మనకు అనుగ్రహించి 24 గంటలు దేని నిమిత్తమై మనం ఖర్చు పెట్టుచున్నామో అదే దేవుడై ఉన్నాడు. அப்படி என்றால் சிலருக்கு தூக்கம் தான் தேவன். ఆ విధముగా చెప్పినట్లయితే కొంతమందికి నిద్ర దేవుడు, சிலருக்கு வேலை தான் தேவன், కొంతమందికి ఉద్యోగము దేవుడు, சிலருக்கு பணம் தான் தேவன், కొంతమందికి డబ్బు దేవుడు, சிலருக்கு டிவி தான் தேவன், కొంతమందికి టీవీ దేవుడు, சிலருக்கு நண்பர்கள் தான் தேவன், కొంతమందికి స్నేహితులు దేవుడు. ஆனால் தேவனுக்கு எவ்வளவு நேரத்தை நம்ம ஒரு நாள் ஒதுக்கி வைக்கிறோம்? అయితే దేవునికి ఒక దినములో ఎంత సమయం మనము ఉంచుచున్నాము? காலையில் எழும்பி வேலைக்கு போக வேண்டும், ராத்திரி லேட்டாக வர வேண்டும், இருக்கிற டயர்ட்ல களைப்புல தூங்க மட்டும்தான் நேரம் இருக்கு, திருப்பியும் காலையில வேலைக்கு போகணும். தேவனுக்கு நேரம் இல்லை. பிரியமானவர்களே, இது கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இல்லை, இது ஒரு சாபம். వేకువను లేచి ఉద్యోగమునకు వెళ్ళబలని, రాత్రి ఆలస్యముగా వచ్చి నిద్రపోబలని సమయమే లేదు దేవునికి. క్రైస్తవులకి ఈ విధముగా ఉండకూడదు. தானியேலை பாருங்க. దానియేలు చూడండి, அவரு ஒரு சாம்ராஜ்யத்துல 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறவர். సామ్రాజ్యములో 2వ స్థానంలో ఉన్నవాడు. எத்தனை ஃபைல சைன் பண்ணணும், எத்தனை இடத்துக்கு சைட் விசிட்டிங் போகணும், எத்தனையோ நாடுகளுக்கு இவர் தலைவராக இருக்கிறார். ராஜாவுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், எத்தனையோ இடத்துக்கு போகணும். அந்த நேரத்தில் கூட ஒரு நாளைக்கு 3 முறை கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காரியத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தார். ఎన్ని ఫైల్లో ఆయన సంతకం వేయవలని, ఎన్ని కార్యములు రాజుకు ఫిర్యాదు చేయవలని, ఇటువంటి కార్యములు ఎన్నో ఉన్నప్పటికీ కూడా దేవునికి ఆయన నమ్మకస్తుడై ఉన్నాడు. நம்முடைய தேவன் யார்? మన యొక్క దేవుడు ఎవరు?
தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று அந்த தேவனை பற்றி சொல்லுகிறோமோ அவர்தான் நம்முடைய நாளில் நேரத்தை அதிக நேரத்தை எடுக்கிறாரா இல்லை என்றால் வேற எதற்கோ வேற யாருக்கோ கொடுத்து விட்டோமா? దేవా నా దేవుడు నీవే అని చెప్పి ఆ యొక్క దేవునికి మాత్రమే ఎక్కువ సమయం ఇచ్చుచూ ఉన్నామా లేకపోతే మన యొక్క సమయముని వేరే ఎవరికైనా కూడా ఇచ్చుచూ ఉన్నామా? சிலருக்கு அவங்களுடைய செல்போன் தான் தேவன். కొంతమందికి వారికి ఉన్నటువంటి సెల్ ఫోనే వారికి దేవుడు. அதுதான் ரொம்ப நேரம் போகுது, ராத்திரி யாருமே பார்க்காதனே SMS அனுப்பணும், ஃபோன் பேசிட்டே இருக்கணும் மணிக்கணக்காக. అదే చాలా సమయం తీసుకొని ఉన్నది. రాత్రి సమయం అది వారి SMS పంపవాలని ఎవరికి తెలియకుండా. நம்முடைய தேவன் யார்? మన యొక్క దేవుడు ఎవరు? அவர்தான் தேவனா? அவருக்கு தான் அதிக நேரம் நாம் கொடுக்கிறோமா? ఆయనే దేవుడు, ఆయనకి ఎక్కువ సమయం ఇచ్చుచున్నామా? சங்கீதக்காரனை போல அதிகாலையில் கஷ்டத்தின் மத்தியிலும் அவரை தேடுகிறோமா? కీర్తనకర్త వలె కష్టముగా ఉన్నటువంటి పరిస్థితుల్లో కూడా ఆయన్నే వెదకుచున్నామా? தூங்குவதற்கு முன்பாக கடைசியாக அவரிடத்தில் தான் பேசிவிட்டு தூங்குறோமா? నిద్రపోవక ముందుగా ఆఖరిగా ఆయనతో కూడా మాట్లాడి నిద్రపోచున్నామా? எழும்பின உடனே ஆண்டவரை நினைக்கிறோமா? లేచిన వెంటనే దేవుని జ్ఞాపకం చేసుకొనుచున్నామా? முதலாவது அவருக்கு தான் எல்லா நேரத்தை கொடுக்க வேண்டும். ప్రథమముగా ఆయనకే ఇవ్వవలెను. வேலைக்கு போனாலும் మనసు దేవునే தான் நினைக்க வேண்டும். ఉద్యోగమునకు వెళ్ళినప్పటికీ కూడా మన యొక్క మనస్సు దేవుని మీదే ఉండవలెను. எத்தனை பிஸியா இருந்தா கூட நம்முடைய மனசு ஆண்டவரை விட்டு போய்விடக் கூடாது. ఎంత పనులుగా ఉన్నప్పటికీ కూడా మన యొక్క మనస్సు దేవుని యొద్ద నుంచి తొలగిపోకూడదు. மூடவதுగా அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. ఈ యొక్క వాక్యమును చదివేదము. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாயிருக்கிறது. தண்ணீரற்றதான இடத்துல என்னுடைய ஆத்துமா உன்மேல் தாகமா இருக்கிறது. నీళ్లు లేకుండా దేశమందు నా ప్రాణము నీ కొరకు దృష్టి కొని ఉన్నది. சோதனை காலத்திலும் அவருடைய தாகம் விடுதலைக்காக அல்ல. ஆண்டவரே எப்படியாவது நான் திருப்பி அரண்மனைக்கு போனோம், என்னுடைய வீட்டை விட்டு போவா, என்னுடைய பையன் என்ன பண்ண எப்படியாவது திருத்தும் ஆண்டவரே, அவரை மாற்றும், நீ எப்படியாவது தடை செய்யணும், இயேசு நாமத்தில் பிசாசை கட்டுகிறேன், இப்படி எல்லாம் சொல்லல. ஆண்டவரே இந்த பாலைவனத்திலும் என்னுடைய ஆத்மா உமக்காக தாகமா இருக்கிறது. శోధన సమయమందులో కూడా విడుదల కొరకు ఆయన ఆశించలేదు. దేవా ఏ విధముగా కూడా నేను మరలా రాజనగరికి వెళ్ళవలను, నా కుమారుడు ఏ విధముగా చేయుచున్నాడు అని చెప్పి అనుకొనలేదు. యేసు నామమున కట్టెదను అని చెప్పి అనుకొనలేదు. కానీ ఎప్పటికీ కూడా దేవుని మీద ఆయనకు మనసు ఉంచున్నాడు. சோதனைகளின் மத்தியில் ஆண்டவர் மேல் தாகமாய் இருக்க பழகுகிறவர்களுடைய சோதனையின் உக்கிரமானது சீக்கிரமாக நீங்கிவிடும். శోధనలో కూడా దేవుని మీదనే ఆయన వారు దృష్టి కొని ఉన్న వారి యొక్క ఆ యొక్క శోధన త్వరగా తీరిపోవును. நாம் எல்லாரும் சோதனை நேரத்தில் ஜெபிக்கிறோம், எல்லாம் முட்டி போடுவோம், ஃபாஸ்டிங் எடுப்போம். எதுக்காக? விடுதலைக்காக தான். அந்த நேரத்திலும் ஆண்டவரே என்னுடைய ஆத்மா உமக்காக தாகமா இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். శోధన సమయమందు మనమందరం ప్రార్థించదము, మోకాళ్ళు ఉండేదము, ఉపవాసం ఉండేదము ఎందు నిమిత్తం విడుదల కొరకు. అయినప్పటికీ కూడా మన శోధన సమయమందు కూడా నా ప్రాణము నీ కొరకు దృష్టి కొని ఉన్నదని చెప్పవలేను. సంగీతకారునికి ఇంత జ్ఞానం ఎప్పుడు கிடைச்சதுன்னு தெரியல. కీర్తనకర్తకు ఇటువంటి జ్ఞానము ఏ విధముగా వచ్చినదో తెలియదు. ஆண்டவர் மேல் நாம் தாகமா இருக்க வேண்டும். దేవుని మీద మాత్రమే మనము దృష్టి కొని இந்த சோதனை நேரத்தில் சங்கீதக்காரனுக்கு இருந்ததான 4 நல்ல தன்மைகளை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். శోధన సమయమందు కీర్తనకర్తకు ఉన్నటువంటి మంచి 4 విధమైన కార్యముల గురించి మనం ధ్యానించబోచున్నాము. நம்முடைய சோதனைகள் மூலமாக இந்த காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். మన యొక్క శోధన మూలముగా ఈ యొక్క కార్యమును నేర్చుకొనవలెను. మొదటిగా இந்த சோதனை நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தாவீதுடைய வாழ்க்கையில் பேராசை இல்லை. శోధన సమయమందు మనం గమనించవలసినటువంటి కార్యం ఏమిటంటే దావీదు యొక్క జీవితంలో ఎక్కువ ఆశ లేదు. அதாவது பேராசை சொன்னா கிரீட், ஏதாவது கொடுத்த உடனே பறிக்க வேண்டியது, அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை. ఈ యొక్క ఆశ అని చెప్పినది ఏదైనా ఇచ్చినట్లయితే వెంటనే కూడా లాగుకున్నది, అటువంటి ఆశ లేదు. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொள்ளை பொருள் கிடைத்த போது பைபிள்ல சொல்லியிருக்கு, அவர்கள் பறந்து அந்த கொள்ளைகளை பறித்தெடுத்தார்கள். 1 சாமுவேல் 14:32 గుర్తింపబడినటువంటి సమయం అది ఇశ్రాయేలు జనులకి దోపుడి సొమ్ము దొరికినప్పుడు వారు ఎగిరిపోయి ఆ యొక్క దోపుడి సొమ్ము పొందుకొని ఉన్నారు. 1 సామువేల్ 14:32 1 సామువేల్ 14:32 14:32. அப்பொழுது ஜனங்கள்
கொள்ளையின் மேல் பாய்ந்து கொள்ளையின் மேல் பாய்ந்து பறந்து போறாங்க. இங்கிலீஷ்ல they flew upon the spoil. கொள்ளையின் மேல் பாய்ந்து. அப்போ இதுதான் பேராசையை காட்டுகிறது. దోపుడు సొమ్ము మీద జొరబడి ఇదే ఈ యొక్క ఆశను చూపుచు ఉన్నది. ஆண்டவர் ஏதாவது கொடுத்த உடனே போய் பறிச்சு எடுக்க வேண்டியதுதான். ప్రభు ఏదైనా ఇచ్చినట్లయితే వెంటనే పోయి దాన్ని దోచుకొనవలెను. நம்முடைய ஜீவித்தை ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு பேராசை இருக்கிறதா? మన యొక్క జీవితమును మనము చూసేదము మనకి ఎక్కువ ఆశ ఉన్నదా? ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் அவருக்கு துணி துவைக்கிறதுக்கு சோப் இல்லை. பல வருஷங்களுக்கு முன்பாக, ஒரு 30 வருஷங்களுக்கு முன்பாக, 30 సంవత్సరముల ముందుగా ఒక సేవకునికి ఆ యొక్క బట్టలు ఉతుక్కున్నట్టుగా సోపు లేదు. ஆகையால் அவர் வெறும் தண்ணியில முக்கி அதை துவைச்சிட்டு இருந்தார். నీళ్ళలో ముంచి ఆ యొక్క బట్టలు ఉతుక్కొనుచున్నాడు. வெறும் தண்ணியில துவைச்சிட்டு இருக்கும்போது அந்நிய பாஷை பேசிட்டே துவைக்கிறார். அவர் ఒట్టి నీళ్ళలో ఆ విధముగా ఉతుకుచున్నప్పుడు అన్య భాషలో మాట్లాడుచు ఉతుకుచున్నాడు. திடீர்னு மேலேந்து ஒரு சின்ன சோப்பு கட்டி அது அந்த துவைக்கிற கல்லு மேல அப்படி பொத்துன்னு விழுந்துருச்சு. అకస్మాత్తుగా పైనుంచి ఒక చిన్న సోపు గడ్డ ఆ యొక్క ఉతుకుచున్నటువంటి రాయి మీద పడి ఉన్నది. அது எங்கேயோ மேல அந்த ஆஸ்பெஸ்டாஸ்ல எங்கேயோ சொருவி இருந்ததா, ஆண்டவர் கொடுத்தாரா ஒன்றும் தெரியல, திடீர்னு விழுந்துருச்சு. ఆ యొక్క రేకులు ఎవరైనా కూడా పెట్టి ఉన్నారా లేకపోతే దేవుడే ఇచ్చాడా అయినప్పటికీ కూడా ఆ యొక్క బండ మీద పడి ఉన్నది. அந்த நேரத்துல நீங்களும் நான் என்ன பண்ணுவோம், உடனே அதை எடுத்து சோத்திரம் சொல்லிட்டு துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ண. அவர் என்ன பண்ணாரு, அந்த சோப்பை தொடவேல இன்னும் பயங்கரமா அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாரு. మీరు నేనైతే వెంటనే కూడా ఆ యొక్క సోపును లాగుకొని స్తోత్రం అని దాన్ని మనం చేసేదము. ఆ విధముగా ఆయన చేయలేదు, కానీ ఇంకనూ కూడా ఆయన తాకకుండా పరిశుద్ధాత్మ నింపుచున్నాడు. அதனுடைய கருத்து என்னவென்றால், ஆண்டவரே எனக்கு சோப்பு தேவைப்பட்டாலும் அந்த சோப்பு தேவையின் மத்தியிலும் நீர்தான் என்னுடைய ஆசை ஆண்டவரே. దాని యొక్క అర్థం ఏమిటంటే, ప్రభువా నాకు ఈ యొక్క సోపు అవసరమైనప్పటికీ కూడా పర్వాలేదు, దాని మధ్యలో కూడా నీవే నా దేవుడవు. கொள்ளை பொருளின் மேல் நாம் பாய்ந்து போகக்கூடாது. దోపుడు సొమ్ము మీద మనము ఎగబడకూడదు. சமீபத்துல எனக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டது. సమీపములో నాకు ఒక వస్తువు అవసరమైనది. ஆனால் 2 வகையான பொருள், ஒன்று விலை குறைந்தது, இன்னொன்று விலை உயர்ந்தது. 2 రకమైనటువంటి వస్తువులు, ఒకటి ఆ యొక్క వెల ఎక్కువగా ఉన్నది, ఇంకొకటి ధర తక్కువైన వస్తువు. நடத்திப்புக்காரரிடத்துல அவங்க சொன்னாங்க, நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. నాయకులు చెప్పినారు, మీరు తీసుకో అని చెప్పినారు. ஆனா அப்படி 2 வகை இருக்கிறது என்று தெரிந்த போது அவங்களை நான் எதுக்கு கஷ்டப்படுத்தணும், நான் குறைவானதே நான் வாங்கி கொள்ளலாம் என்று நான் உள்ள மனதில் தீர்மானித்தேன். 2 రకమైనవి ఉన్నవని చెప్పినప్పుడు ఎందుకు వారిని శ్రమ పెట్టవలని తక్కువ ధర ఉన్నదే తీసుకున్నదని చెప్పినాను. ஆனால் விலை உயர்ந்த அந்த பொருளை வாங்கினால் பல வசதிகள் உண்டு, ஆனால் அது வேண்டாம். நடத்திப்புக்காரர்களை நாம் போய் வேணும்னே கஷ்டப்படுத்தக்கூடாது, சின்னதே போகணும்னு மனதில் தீர்மானித்தேன். ధర ఎక్కువగా ఉన్నటువంటి దాన్ని తీసుకున్నప్పుడు అనేక వసతులు దానిలో ఉన్నవి, అయినప్పటికీ కూడా పర్వాలేదు, వారిని కష్టపెట్టకూడదని చెప్పి ధర తక్కువైన దాన్ని తీసుకున్నాను అనుకున్నాను. அப்படி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைத்து நான் சிறிதான அந்த காரியத்துக்காக நான் தேர்ந்தெடுத்தபடினால் நடத்திப்புக்காரிடத்திலிருந்தே பெரிய பொருளை வாங்கும்படியா உத்தரவு வந்தது. ఈ విధముగా దేవుని వైపు చూసి దేవునికి అప్పగించి చిన్న ధర కలిగినటువంటి వస్తువుని నేను అనుకొనుచున్నప్పుడు వెంటనే నాయకుల యొద్ద నుంచి నాకు పెద్ద ఎక్కువ ధర అయినది తీసుకోమని చెప్పినారు. நமக்கும் பல தேவைகள் இருக்கலாம், அந்த தேவையில் பேராசை மறைந்திருக்கிறதா, கிரீட் பேராசை மறைந்திருக்கிறதா ஆராய்ந்து பார்ப்போம். మనకు కూడా పలు విధమైన అవసరములు ఉన్నవి, ఆ యొక్క అవసరాల మధ్య కూడా మనకు అత్యాశ ఉన్నదా. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 2 సమూయేలు 17వ అధ్యాయము 28 29 వాసిపోం. 2 సామువేల్ 17 28 29. 2 సమూయేలు 17 28 29. மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயிரையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிரையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுவதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே பசியும் இளைப்பும் தவணுமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். பாத்தீங்களா, ஜனங்கள் பசியும் தாகமும் இளைப்புமாய் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பலவிதமான ஆகாரங்கள் வருது. அந்த நேரத்தில் கொள்ளையின் மேல், இந்த ஆகாரத்தின் மேல் பாய்ந்து போவதற்கு பதிலாக சங்கீதக்காரன் எழுதுகிறார், ஆண்டவரே விடாய்த்ததும்
வறண்டதுமான இந்த தாகமுள்ள இருக்கிறதான இந்த சூழ்நிலையில் என்னுடைய ஆத்துமா உமக்காக தாகமா இருக்கிறது, பறக்கல, பாய்ந்து போகல. జనులు అలసిన వారై ఆకలి కొని తప్పికొని ఉన్నారు. ఇటువంటి కార్యములు అనేకమైనటువంటి ఆ యొక్క వస్తువులు అక్కడికి వచ్చినవి అయినప్పటికీ కూడా వాటి మీద దోపిడిగా ఆయన కీర్తనకర్త పడకుండా ఎండిన భూమి అనే దేశములో దేవా నా యొక్క ప్రాణము నీ కొరకు దృష్టి కొని ఉన్నదని చెప్పుచున్నాడు. நமக்கு நிறைய தேவை இருக்கு, మనకి ఎక్కువ అవసరములు ఉన్నవి. பல பொருட்களை வாங்கணும்னு நமக்கு ஒரு சிந்தை வரும். పలు విధమైన వస్తువులు కొనవని చెప్పి మనకు తలంపులు వచ్చాయి. அது ஒரு டூ வீலரா இருக்கட்டும், ஒரு காரா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், ஒரு ஃபர்னிச்சரா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அது ஒரு வேலையா இருக்கட்டும், ஒரு பதவி உயர்வா இருக்கட்டும், இதுக்காக நாம் போய் தேடும் போது நம்முடைய சிந்தையில் என்ன இருக்கிறது, அது உண்மையான தேவையா பேராசையா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது தேவையா இருந்தாலும் அது பேராசை அல்ல, அது தேவைதான் என்று நாம் முடிவுக்கு வந்தாலும் அவசரப்பட்டு நாம் போகக்கூடாது. அப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே நீர் தான் என் வாஞ்சை, நீர் சொன்னபடியே நடக்கட்டும். ద్విచక్ర వాహనమై ఉండవచ్చును, కారు ఉండవచ్చును, ఇల్లే ఉండవచ్చును, ఉద్యోగమై ఉండవచ్చును, వస్త్రములై ఉండవచ్చును. అయినప్పటికీ కూడా మనకు అవసరములు ఉన్నప్పటికీ కూడా అది అత్యాశగా ఉన్నదా అని చెప్పి మనం ఆలోచించి చూడవాలని. అయినప్పటికీ కూడా ఆ విధముగా వచ్చినప్పటికీ కూడా మనము దేవుని యొక్క చిత్తము ఏమిటో అని చెప్పి మనము ఆ దేవుని కొరకే ప్రార్థించవాలని, అవసరపడకూడదు. ஒரு காரியம் தேவனுடைய சித்தமா இருந்தா நம்ம ரொம்ப அலையணும்னே தேவையில்லை. ఒక కార్యము దేవునికి చిత్తమై ఉన్నట్టయితే ఎక్కువగా మనము అలసట చెందవలసిన అవసరం లేదు. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தேவை இருந்தா உடனே அலையக்கூடாது, முட்டில நிக்கணும். ஆண்டவரே உம்முடைய தேவை இது எனக்கு தேவையா இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது ஆண்டவரே, அது உமக்கு அது எனக்கு தேவை என்று உமக்கு சித்தமாய் இருந்தால் அது கிடைக்க உதவி செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த சூழ்நிலையில் மனரம்யமா இருக்க எனக்கு கிருபை தாரும், இப்படி ஜெபித்தால் நமக்கு தேவையானவரை கர்த்தரே நமக்கு மடியில் வந்து விழும்படியாக செய்வார். మనకు అవసరమైతే దాని నిమిత్తమై మనం అల్లాడిచి వెళ్ళకూడదు. వెంటనే మనము మోకాళ్ళు కొని ప్రార్థించవలని, ప్రభువా ఇటువంటి నాకు అవసరమైనదని చెప్పి మనము ప్రార్థించవలని. అప్పుడు దేవుని యొక్క చిత్తం అయితే వెంటనే అది మన యొక్క ఒడిలో పడే రీతిగానే ఆయన చేయును. எப்படியாவது கிடைக்கணும், எப்படியாவது கிடைக்கணும், நம்ம அவசரப்பட்டு ஜெபிக்கவும் கூடாது, அவசரப்பட்டு அலையவும் கூடாது, நேரத்தை தான் வீணாக்குவோம். ఏ విధముగా కూడా నాకు దొరకవలని చెప్పి అవసరపడి మనము ప్రార్థించకూడదు, అవసరపడి అల్లాడకూడదు, మనము ఓర్పుగానే ఉండవలేను. அப்படி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிற சில காரியங்களில் நமக்குள் பேராசை மறைந்திருக்கும் என்றால் அவசரப்பட்டு இல்ல பேராசை இல்லை, ஒண்ணு தேவைதான் என்று அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம். 2 முறை சிந்திப்போம், ஆழமாய் தியானிப்போம், அது பேராசையா தேவையா. ఈ విధముగా మనకు అవసరములు ఉన్నప్పటికీ కూడా అది ఆశగా మనలో మరుగై ఉన్నప్పటికీ కూడా లేదు ఇది అవసరమే అని చెప్పి అనుకోనకూడదు. మనము దాన్ని నిదానించి చూడవాలని, మనం దాని కొరకు ప్రార్థించవలేను. அது பேராசையா இருந்தால் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோமாக. அவர் தராமல் இருப்பார் என்றல்ல, பேராசையை ஃபர்ஸ்ட் முதலாவது நீக்கி போட வேண்டும். அடுத்தது அது தேவையாய் இருந்தாலும் அவரிடத்தில் ஆலோசனை கேட்டுதான் நாம் செய்ய வேண்டும். అత్యాశ ఉన్నప్పటికీ కూడా దేవుని కొరకు ప్రార్థించవలని, అత్యాశను తీసివేయమని చెప్పి అది మనకు అవసరమై ఉన్నప్పటికీ కూడా దేవుని యొద్దనే మనం ప్రార్థించవలేను. இரண்டாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, தாவீதுடைய జీవితంలో కற்றுకొள்ள వేண்டிய நல்ல కార్యం என்னவென்றால், రెండవదిగా దావీదు యొక్క జీవితంలో నుంచి నేర్చుకోవాల్సినటువంటి మంచి కార్యం ఏమిటంటే, இந்த நேரத்தில் இருந்த ஒரு நல்ல சுபாவம், harmlessness, தீங்கு செய்யாத ஒரு தன்மை. ఈ యొక్క సమయంలో ఆయన యొద్ద ఉన్నది ఏమిటంటే కీడు చేయనటువంటి స్వభావం. அவர் இந்த சோதனை நேரத்தில் மனம் நொந்து போய் துக்கத்தில் அழுது கொண்டு அவர் அந்த பாலைவனத்தில் அவர் அழவில்லை, கூட இருக்கிற அழுது கொண்டே போகிறார்கள். ஆனால் அவர் போய்கொண்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் சிமேயி என்கிறதான ஒரு மனுஷன் அவரை தூஷித்து கொண்டே பின்னாடியே போயிட்டு இருக்கிறார். போயிட்டு இருக்கும்போது கல் எறிகிறார், மண் எடுத்து மேல கொட்டுறார். இப்படி எல்லாம் பலவிதமான தீமைகளை செய்து கொண்டிருந்தார். ఆయన సొమ్మసిల్లి అరణ్యములో వెలుచు ఉన్నప్పుడు మిగతా ఉన్న వారందరూ కూడా ఏడ్చు వారందరినీ ఈ విధముగా వెలుచున్నప్పుడు షిమి ఆయన దూషించి వెంటనే ఆ రాయి తీసుకుని కొట్టుచున్నాడు, మట్టి ఎత్తిపోయిచు ఉన్నాడు. இது ஒரு முறை செஞ்சா கூட பரவாயில்ல, கொஞ்ச நேரமா பின்னாடியே போய் இதை பண்ணிட்டு இருக்கிறேன். ఇది ఒకసారి చేసినప్పటికీ కూడా పర్వాలేదు, కొంతసేపు వెంబడించి ఈ విధముగా చేయచూ ఉన్నాడు. நாம் இதற்கு முன்பாக வாசித்தோமே, எத்தனையோ ஆகார பொருட்கள் தாவீதுக்கு கிடைத்தது. அதெல்லாம் யூதா வனாந்தரத்தில் கொடுக்கப்பட்ட காரியங்கள் தான். ஆகையால் இது சங்கீதத்தோட சம்பந்தப்பட்ட காரியங்களை தான் இப்பொழுது நாம் சாமுவேலில் தியானித்து வருகிறோம். இப்பொழுதும் 2 சாமுவேல் 16 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் போது,
ఇంతకు ముందుగానే మనం చదివిన ఆహార వస్తువులు దొరికినది అది కీర్తనకు సంబంధించినవే. ఇప్పుడు 2 సమూయేలు 16వ అధ్యాయములో మనం చదివినప్పుడు 13వ వచనం 13వ వాక్యం. அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக் கொண்டே வந்தான். பாத்தீங்களா என்னெல்லாம் பண்றார்? தூஷிக்கிறார், மண்ணை தூற்றி விடுகிறார், கற்களை எறிந்து வருகிறார். దూషించుచున్నాడు, రాళ్ళు రుబుచున్నాడు, తూలి ఎగరగొట్టుచున్నాడు. இந்த நேரத்துல தாவீது கூட இருந்ததான சொந்தக்காரர்கள் சிலர் எல்லாம் ரொம்ப வைராக்கியமானவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, தாவீது நீங்க அனுமதி கொடுத்தா போதும் அவனுடைய தலையை நான் எடுத்துட்டு வர்றேன், நீ ஏன் சும்மா இருக்கணும், நான் பண்றேன் அந்த வேலை, நீங்க சும்மா இருங்க அப்படின்னு அனுமதி கேட்கிறாங்க. దావీదుతో కూడా ఉన్న వారి ఆయన యొక్క అనుమతి కోరుచున్నారు. ఈ విధముగా నీ ఊరకుండము నీవు అనుమతిస్తే చాలు అతని యొక్క తలను కొట్టేదని అని చెప్పు అనుకొనొచ్చు అంటున్నారు. 9వ వచనத்தை வாசியுங்கள். 9వ వాక్యమే. அப்பொழுது செரியாயின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். பாத்தீங்களா, இப்போ இவர் இப்படி அனுமதி கேட்கிற, நான் போய் தலை வாங்குறேன், நீங்க ஏன் கஷ்டப்பட, நான் பார்த்துக்கொள்றேன், నేను వెళ్ళి అతని యొక్క తలను ఛేదించదును అని చెప్పి అనుమతి అడుగుచున్నాడు. அப்பொழுது தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் இதை அனுமதித்து இருக்கிறார், ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு தேவனே தாவீதை போய் நீ சபிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார், நான் ஏன் அதற்கு எதிர்க்க வேண்டும்? దావీదు అప్పుడు చెప్పుచున్నాడు, దేవుడే దీనిని అనుమతించున్నాడు, దేవుడే అతన్ని వెళ్ళి శపించమని చెప్పినాడు, అందువలన నీవెందుకు తొందరపడవలేను? என்னுடைய மகனே எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறார், அப்ப இவங்க எல்லாம் எழும்பின நான் என்னத்தை செய்யணும், விட்டுருங்க அப்படி என்று சொல்லுகிறார். నా కుమారుడే నాకు విరోధముగా లేచున్నాడు, ఇతడు నాకు విరోధముగా లేచినప్పుడు ఏం చేసేదమో విడిచిపెట్టమని చెప్పుచున్నాడు. சோதனை நேரத்துல நமக்கும் தீங்கு செய்யாத ஒரு அனுபவம் வேண்டும். శోధన సందర్భములో కూడా మనకు కీడు చేయకుండా ఉండవలేను. கர்த்தருடைய சித்தமாய் இருந்தால் இந்த சாபத்தையும் பின்னாடி கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற்றுவார் என்று அவர் சொல்லுகிறார். దేవుని యొక్క చిత్తమైతే ఈ యొక్క శాపముని ఆయన వెనుక కాలములో నాకు ఆశీర్వాదముగా మార్చునని చెప్పుచున్నాడు. பொதுவாக ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது நமக்கு சரீர பலனோ ஆள் பலனோ பண பலனோ இருந்தா ஆண்டவரை விட்டுருவோம், அதை தான் முதலாவது தேடுவோம். సమస్య మనకు కలుగునప్పుడు మనకు బలమో లేకపోతే ఈ యొక్క మనుషుల యొక్క బలమో లేకపోతే డబ్బు ఉన్నట్లయితే దేవుని విడిచిపెట్టడం, వాటిని వెదకదము. அதுக்கப்புறம் எல்லாம் தோல்வியா மாறின பிறகுதான் ஆண்டவரேன்னு கூப்பிடுவோம். సమస్తమును కూడా అపజయముగా మారిన తర్వాతే ప్రభువా అని పిలిచెదము. ஆனால் நமக்கு அந்த தீங்கு செய்யாத தன்மை இருக்கணும், அது ரொம்ப கஷ்டம். అయితే మనకి కీడు చేయనటువంటి ఆ యొక్క స్వభావం ఉండవలని, అది మిక్కిలి కష్టము. அதாவது ஒண்ணுமே இல்லாத நேரத்துல ஆண்டவரே எனக்கு யாருமே இல்ல, நீ தான் எனக்கு உதவி செய்யணும்னு கூப்பிடுறது கஷ்டம் கிடையாது, அது வேற வழி இல்லை, ஆண்டவரை கூப்பிட்டு தான் ஆகணும். எல்லாம் இருக்கும்போது, சரீர பலன் இருக்கும்போது, நினைச்ச காரியங்களை மாம்சத்தின்படி சாதிக்கலாம் என்கிறதான திறன் இருக்கும்போது அதை எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டவரே என்று கூப்பிடுவதுதான் சவால். ఏమీను లేనప్పుడు దేవా నీవే నాకున్నావని చెప్పుడు కాదు కానీ, శరీర బలం ఉన్నప్పుడు శరీర మూలముగా కలిగిన పరిస్థితులు కలిగినప్పుడు కూడా మనము ప్రభువా నీవే నాకు అని చెప్పి చెప్పవలను. ஆனால் அந்த கிருபையை தீங்கற்றதான் ஒரு நிலவரத்தை நாம் அடைய வேண்டும். ఆ యొక్క కృపను ఇక కీడు లేని విధముగా పొందుకొనవలెను. இயேசு நினைத்திருந்தால் அவர் அவருடைய சத்துருக்கள் எல்லாரையும் சாம்பலாய் மாற்றி இருக்கலாம். యేసు అనుకుని ఉన్నట్లయితే ఆయన యొక్క శత్రువులందరినీ కూడా బూడిదగా మార్చగలను. ஆனால் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியானவர், அவர் தீங்கு செய்யாதவர், அவர் மௌனமாய் இருந்தார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த தீங்கு செய்யாத அனுபவத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். ఆయన గొర్రె పిల్ల కీడు చేయని వాడు అని చెప్పి మనకు బైబిల్లో వ్రాయబడిన విధముగానే కీడు చేయనటువంటి వారముగా మనము మారవలెను. நாம் இயேசுவுடைய பிள்ளைகள் தானே, அவருடைய ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர் தானே, அவருடைய ரத்தம் தானே நம்முடைய இரத்த குழாய்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது, அவருடைய சுபாவம் தானே நமக்கு அப்பொழுது வேண்டும். మనము క్రీస్తు యొక్క పిల్లలము కదా, ఆయన యొక్క రక్తము ద్వారా విమోచింపబడిన వారము కదా, ఆయన యొక్క రక్తమే కదా మనల్ని ప్రవహించుచు ఉన్నది, అందువల్ల ఆయన యొక్క స్వభావంలోనికి రావలేని. பழி வாங்குறது, கசப்பு வைக்கிறது, திரும்பி அடிக்கிறது, மறக்காமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, பிரிக்கிறது, இதெல்லாம் பிசாசுடைய சுபாவங்கள். இதுதான் ஆரம்பத்தில் நம்முடைய ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனால் பிறந்தவர்கள், இந்த சுபாவத்திலும் நமக்கு மாற்றம் வேண்டும்.
ద్వేషించువారు పగ తీర్చుకునేవారు ఈ విధముగా ఉన్నవారు ఈ విధముగా ఉన్నవన్నీ కూడా మన యొక్క మొదటగా రక్తములు ప్రవహించుచున్నవి. ఇప్పుడు మరలా క్రొత్తగా జన్మించిన వారు, దేవుని వలన జన్మించిన వారు ఈ విధముగా ఉండకూడదు. ஆகையால் யாருக்கும் தீங்கு செய்யாத அந்த இயேசுவின் சுபாவம் நமக்கும் தேவையா இருக்கிறது. ఎవరికి కూడా కీడు చేయనటువంటి యేసు యొక్క స్వభావం మనకు అవసరమైనది. మూడవదిగా அந்த 63ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தை வாசிப்போம். 63వ కీర్తన 2వ వాక్యము. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். இப்பொழுது உம்முடைய வல்லமை மகிமையும் கண்டேன் என்று தமிழில் இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்த்தது போல நான் உம்முடைய மகிமையும் வல்லமையும் காணும்படியாக இந்த பாலைவனத்தில் உமக்காக தாகமாக இருக்கிறேன் என்று அவர் கூப்பிடுகிறார். శక్తిని మహిమను చూస్తున్నాను అని చెప్పి ఇక్కడ తమిళ్లో వ్రాయబడి ఉన్నది. అదే విధముగానే ఆంగ్లములో పరిశుద్ధ ఆలయమందు నీ యొక్క మహిమను ఈ విధముగా శక్తిని చూడగోరుచున్నాను అని చెప్పి చెప్పుచూ ఉన్నాడు. அதாவது ஆண்டவரே நான் ஆலயத்தில் எப்படி உம்முடைய மகிமையும் வல்லமையும் நான் கண்டேனோ அதே போல இந்த பாலைவனத்திலும் உம்முடைய வல்லமையும் மகிமையும் நான் காண ஆசையா இருக்கிறேன். పరిశుద్ధ ఆలయమందు ఏ విధముగా శక్తిని మహిమను నేను చూస్తున్నాను అదే విధముగా నీ యొక్క అరణ్యములో కూడా నీ యొక్క శక్తిని మహిమను చూడగోరుచున్నాను. இதுக்கு பேரு தான் பிராக்டிக்கல் லைஃப் என்று சொல்வது, நடைமுறை வாழ்க்கை. దీనికి పేరే మనకు అభ్యాసములో ఉన్నటువంటి జీవితమే. நம்மில் அநேகர் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஆலயத்தில் ஒரு வாழ்க்கை, ஆலயத்தில் மகிமையும் வல்லமையும் இருக்கிறது. ஆனால் போய் ஃபீல்டில் இறங்கும் போது, சோதனைகளை சந்திக்கும் போது இந்த மகிமை இங்கேயோட முடிவடைகிறது. அங்கே ஒரு மகிமையும் இல்லை, ஒரு வல்லமையும் இல்லை. కొంతమంది ఏ విధముగా చేయుచున్నారంటే దేవాలయంలో ఉన్నప్పుడు అక్కడ శక్తి మహిమ ఉన్నది. అదే విధముగా బయటికి వెళ్ళి అక్కడ చూసినప్పుడు అక్కడ శక్తి మహిమ ఏమీను కూడా లేదు. ஆனால் சங்கீதக்காரன் கேட்கிறார், ஆண்டவரே ஆலயத்தில் நான் கண்ட மகிமையும் உணர்ந்த அந்த வல்லமையும் நான் பாலைவனத்தில் சோதனை நேரத்தில் உணர விரும்புகிறேன். దేవ పరిశుద్ధ ఆలయములో నేను చూసినటువంటి ఆ యొక్క శక్తియు మహిమను ఈ యొక్క అరణ్యములో శోధన సమయమందు చూడగోరుచున్నాను. ஆகையால் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நாம் நம்முடைய ஜீவியமாக மாற்றி சோதனைகளை சந்திக்கும் போது இந்த மகிமை அங்கே நாம் பார்க்க வேண்டும். ఇప్పుడు మనము పొందుకున్న అభిషేకమును శక్తిగా మార్చుకుని మనము పొందుకొనుచున్నటువంటి శ్రమల్లో ఆ విధముగా శోధనలో అది కనపడవలేను. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் பாவிக்கப்படாவிட்டால், அந்த வாழ்க்கையில் வல்லமையாய் மாறாவிட்டால் அபிஷேகம் எதற்காக? అభిషేకము పొందుకుని ఆ యొక్క అభిషేకము మన యొక్క జీవితంలో శక్తిగా మారకపోయినట్లయితే ఆ యొక్క అభిషేకము ఎందుకొరకు? ஆகையால் நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான வல்லமை, நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான மகிமை நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நாம் படிக்கிற இடத்தில், நாம் சந்திக்கிற ஆட்கள் மத்தியில் வெளிப்பட வேண்டும். మనము పొందుకున్నటువంటి ఆ యొక్క శక్తియు మహిమ మన యొక్క కుటుంబములోను, మన యొక్క ఉద్యోగ స్థలములోను, మనం ఎదుర్కొనుచున్నటువంటి మనుషులు అతను వీరందరి మధ్యన కూడా అది కనపడవలేను. సంగీతకారన్ இப்படி ஜெபித்ததனால, இப்படி ஒரு தரிசனம் உடையவராக இருந்தது நிமித்தம், కీర్తనలకర్త ఇటువంటి దర్శనం కలిగిన వాడై ఉన్నందువలన அவர் திரும்பி போகும்போது அவர் முதலாவது பார்த்ததான ஆலயம் அல்ல, அதை விட ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கான காரணமாக இவர் மாறிவிட்டார். తిరిగి వెళ్ళి ఉన్నప్పుడు మొదటగా చూసినటువంటి ఆ యొక్క పరిశుద్ధ ఆలయం కాదు కానీ క్రొత్తగా ఒక దేవాలయం కట్టుటకు కారణకుడుగా మారి ఉన్నాడు. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அப்சலோமை விட்டு ஓடும்போது தாவீது சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். 2 సమూయేలు 16వ అధ్యాయం 15వ వాక్యము, అబ్సలోము నుంచి వెళ్ళుచూ ఉన్నప్పుడు దావీదు చెప్పినటువంటి మాటలు చూడండి. 16:25 16:25 16 2 சாமுவேல் 16:25 23 வரைக்கும் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். அவருடைய வாசஸ்தலத்தை பார்க்கும்படியாக என்னை திரும்ப வர பண்ணுவார், அவருடைய சித்தமாய் இருந்தால்.
ఆయన నివాస స్థలము నాకు చూపించినట్లుగా ఆయన దృష్టికి అనుగ్రహము పొందినట్లయితే తిరిగి నన్ను రప్పించును. தாவீது இந்த வார்த்தையை சொல்லும்போது தேவனுடைய வாசஸ்தலம் இன்னும் கட்டப்படவில்லை. దావీదు యొక్క మాట పలుకున్నప్పుడు దేవుని యొక్క నివాస స్థానము ఇంకన కూడా కట్టబడలేదు. தாவீது கண்ட ஆலயம் என்று சொன்னால் ஒரு கூடாரம் இருந்தது, அந்த கூடாரத்தை மூட ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்தது, அந்த உடன்படிக்கை பெட்டியை மூடும்படியாக ஒரு கூடாரம் இருந்தது. இதுதான் தாவீது கண்ட ஆலயம். దావీదు చూసినటువంటి ఆ యొక్క ఆలయం ఏమిటంటే నిబంధన మందసం ఉన్నది. ఆ యొక్క నిబంధన మందసమును కప్పుటకు ఒక గూడారం ఉన్నది. అదే దావీదు చూసినటువంటి దేవుని నివాస స్థానము. ஆனால் பிற்காலத்தில் சாலமோன் ஆகிய அவருடைய மகன் கட்ட போகிறதான நிரந்தரமான ஒரு ஆலயத்திற்காக பொருட்களை சேர்த்து வைக்க கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்தார். తర్వాత కాలంలో తన కుమారుడైన సొలొమోను కట్టబోచున్నటువంటి దేవాలయం నిమిత్తమై ఆయన వస్తువులను సమకూర్చున్నాడు. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? దీని నుంచి మనం నేర్చుకోవలసిన కార్యం ఏమిటి? ஆலயம் எப்பொழுது வளரும், దేవాలయం ఎప్పుడు ఎదుగును, సభயில் எப்பொழுது முன்னேற்றம் உண்டாகும், సంఘములో ఎప్పుడు ముందుకు కొనసాగును, எப்பொழுது நம் ஆலயத்தில் பெற்றுக்கொள்ளுகிறதான வல்லமையையும் மகிமையையும் நாம் நம்முடைய ஜீவியத்தில் பாவிக்கிறோமோ, நம்முடைய பள்ளிக்கூடத்தில், நம் படிக்கிற இடங்களில், ஊருக்கு போகும்போது, சோதனை நேரத்தில், குடும்பத்தில் அதை நாம் வல்லமையாக வாழ்க்கையாக மாற்றுகிறோமோ அப்பொழுதுதான் சபை வளரும். ఎప్పుడైతే దేవుని యొక్క ఆలయంలో మనం పొందుకున్నట్టు శక్తియో మహిమయో అది మన యొక్క కుటుంబంలోను, మన యొక్క ఉద్యోగ స్థలంలోను, మనం వెళ్ళేటువంటి ఊరుల్లోను జీవితముగా ఎప్పుడైతే మన యొక్క జీవితంలో కనబరచదమో అప్పుడే సంఘములో అది ముందుకు కొనసాగే అనుభవం కలుగుని. இப்பொழுது நாம் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ఇప్పుడు దేవుని యొక్క వర్తమానమును మనం వినుచు ఉన్నాము. பேராசை இருக்கக்கூடாது, అత్యాశ ఉండకూడదు, தீங்கு செய்யக்கூடாது, కీడు చేయరాదు. இதெல்லாம் கேட்டுட்டு நாளைக்கு ஒரு சோதனை வரும்போது நாம் கொள்ளையின் மேல் பாய்ந்து போகிறோம், அடிக்க போகிறோம், கோபப்படுகிறோம். இப்படி எல்லாம் செய்தா தேவன் பேசுகிற காரியத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. ఈ విధముగా విని వెళ్ళిన తర్వాత మనకు రేపు ఒక శోధన వచ్చినప్పుడు ఈ యొక్క దోపుడు సొమ్ము మీద ఎగబాగుచూ ఉన్నాము, మనము జగడమ వేచున్నాము. ఈ విధముగా ఉన్నట్టయితే దీనికి మనకు సంబంధం లేదు. இப்படி இருக்கும்போது சபை வளராது. ఈ విధముగా ఉన్నప్పుడు ఈ యొక్క సంఘమైనది అభివృద్ధి చెందదు. వారందోறும் வருவோம், கேட்டதை கேட்டுட்டே இருப்போம், செய்வதை செய்து கொண்டே இருப்போம். ప్రతి వారమును కూడా వచ్చేదము, వినదము, చేసేది చేయుచునే ఉండేదము. ஆனால் சபை வளர வேண்டும் என்றால் இங்கே பெற்றுக்கொள்ளுகிற மகிமையும் வல்லமையும் நாம் வீட்டுக்கு கொண்டு போக வேண்டும், சூழ்நிலையில் பாவிக்க வேண்டும். సంఘం అభివృద్ధి చెందవలంటే ఇక్కడ పొందుకున్నటువంటి ఆ యొక్క శక్తిని మహిమను ఇంటికి తీసుకొని వెళ్ళవలేను, పరిస్థితుల్లో దాన్ని ఉపయోగపరచవలేను. கடைசியாக ఆఖరిగా 3ஆம் வசனத்தை 63ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். కీర్తన 63 వాక్యం చదివేదము. జీవனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. జీవము కంటెను నీ కృప ఉత్తమము. யாரையும் கேட்டா அவங்களுடைய உயிர் தான் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ఎవరిని అడిగినప్పటికీ కూడా వారి వారి యొక్క ప్రాణమే ముఖ్యము. நம்ம நல்லா வாழணும், ரொம்ப நாள் இந்த உலகத்தில் இருக்கணும், இதுதான் எல்லாரும் விரும்புவாங்க. ஆனா சங்கீதக்காரன் சொல்ற அதை விட உங்களுடைய கிருபை தான் எனக்கு முக்கியம். దీర్ఘాయుష్ కలిగి ఉండవలను, మంచిగా జీవించవలను అని చెప్పి అదే అందరిని కూడా అనేదురు. అయినప్పటికీ కూడా కీర్తనకర్త ఇక్కడ చెప్పుచున్నాడు, నీ కృప జీవము కంటే ఉత్తమము. இதற்கு அத்தாட்சியாக சங்கீதக்காரன் இதே தாவீது இதே அப்சலோமுடைய நாள் வந்த சோதனை நேரத்தில் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். దీనికి సాదృశ్యముగా ఇదే దావీదు అబ్సలోము మూలముగా వచ్చిన శోధనలు చెప్పేటువంటి మాటను చూడండి. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 2 సమూయేలు 15వ అధ్యాయం 26వ వాక్యము. அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான். தாவீது தேவனை பற்றி பேசுகிறார். దావీదు దేవుని గురించి మాట్లాడుచూ ఉన్నాడు. நான் என்னுடைய வீடை விட்டு நான் ஓடி போகிறேன், ఇప్పుడు నా యొక్క ఇంటిని విడిచిపెట్టి నిన్ను పారిపోవచ్చు ఉన్నాను. என் மகன் எனக்கு விரோதமாய் எழும்பினது நிமித்தம் நான் பாலைவனத்துக்கு போகிறேன், నా కుమారుడు నాకు విరోధముగా లేచినందువలన నేను అరణ్యములోనికి వెళ్ళిపోవచ్చున్నాను. திரும்பி போவது தேவனுடைய சித்தமாய் இருந்தால் நான் மறுபடியும் மகா ஆலயத்தை பார்ப்பேன், தேவனுடைய பெட்டியையும் நான் பார்ப்பேன்.
తిరిగి వచ్చుట ఆయన యొక్క దృష్టికి అనుకూలమైనట్లయితే మరలా ఆ యొక్క నివాస స్థానము చూసేదను, దేవుని యొక్క మందసమును చూసేదను. அப்படி இல்ல, தேவன் தான் என்னை ஊரை விட்டு தள்ளுறார், அந்த அப்சலோமை விட நான் தான் பொல்லாத மனுஷன் என்று வைத்துக் கொள்வோம், ஆண்டவர் என்னை பார்த்து உன் மேல எனக்கு இஷ்டமே கிடையாது என்று சொல்வார் என்றால் பரவாயில்லை, நான் இங்கே இருந்து விடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ఆ విధముగా లేకపోయినట్లయితే, దేవుడు నన్ను త్రోసివేయచ్చు ఉన్నట్లయితే, అబ్సలోము కంటే నేనే ఎక్కువ దుష్టుడినై ఉన్నట్లయితే ఇక్కడనే ఉండమని చెప్పి దేవుడు చెప్పినట్లయితే పర్వాలేదు అని చెప్పుచున్నాడు. அவர் என்ன நினைச்சாலும் அவர் என்னுடைய ஜீவிதத்தில் செய்யட்டும். ఆయన ఏమి అనుకున్నప్పటికీ కూడా అది నా జీవితంలో ఆయన చేయము. அதுதான் தாழ்மை. అదే తగ్గింపు. தேவனுக்கு விரோதமா எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது. దేవునికి విరోధముగా ఎటువంటి ఫిర్యాదు చేయలేదు. ஆண்டவரே, நான் மறுபடியும் ராஜாவா மாறணும், நான் மறுபடியும் மேன்மை அடையணும், இதெல்லாம் நான் ஜெபிக்கல. உம்முடைய கிருபை தான் எனக்கு முக்கியமா இருந்ததுனால உமக்கு முடிஞ்சா என்ன அங்க கொண்டு வரும், இல்ல நான் பாலைவனத்துல தான் நான் சாகணும்னு சொன்னா பரவாயில்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நடக்கட்டும், வாழ்க்கை அல்ல முக்கியம், உம்முடைய கிருபை தான் எனக்கு முக்கியம். దేవా, నేను మరలా రాజుగా ఉండవాలని నన్ను తీసుకుని వెళ్ళను, ఇది ఆయన ప్రార్థించలేదు. కానీ నీ యొక్క చిత్తము ఈ విధముగా అరణ్యములో ఉండుటే ఆయన అయినప్పటికీ కూడా పర్వాలేదు అని చెప్పి ఆయన కృపే ఎక్కువని చెప్పుచూ ఉన్నాడు. இப்படி தாவீது தேவனிடத்தில் நேர்மையான விதத்தில் அணுகி சரியான விதத்தில் நல்ல போராட்டத்தை போராடினதுனால சீக்கிரமாக அவனுடைய சோதனை முடிந்து விட்டது. மறுபடியும் சிங்காசனத்துக்கு வந்தான். ఈ విధముగా దావీదు యథార్థ హృదయం కలిగిన వాడై మంచి పోరాడినందువలన అతి త్వరగా ఆ యొక్క శోధన తీసివేయబడి ఆయన మరలా ఆ యొక్క రాజనగరికి వచ్చుచున్నాడు. பிரியமானவர்களே, நம்முடைய சர்ச் வாழ்க்கைக்கும் நம்முடைய வீட்டு வாழ்க்கைக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கட்டுமே. ప్రియమైన వారలారా, మన యొక్క సంఘం యొక్క జీవితమునకు మన యొక్క ఇంటి యొక్క జీవితమున మధ్యలో ఒక సంబంధం కలిగి ఉండనిమ్ము. இங்கே வரோம், அந்நிய பாஷை பேசுறோம், சாட்சி சொல்றோம், தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம், அபிஷேகத்தை பெறுறோம், நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். வெளியே போனா இதுக்கும் அதற்கும் அந்த வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாதது போல அங்க சுத்த மாம்சம், இங்க ரொம்ப பரிசுத்தம். அப்படி இருக்க கூடாது. దేవాలయములకు వచ్చినప్పుడు మనము పరిశుద్ధాత్మతో నింపబడుచున్నాము, సాక్ష్యము చెప్పుచున్నాము, ప్రసంగము వినుచున్నాము. అదే విధముగానే ఆయన యొక్క అభిషేకము నింపబడుచున్నాము. అయినప్పటికీ కూడా బయటికి వెళ్ళిపోయినప్పుడు మన యొక్క శరీర సంబంధముగా మనం ఉంటూ ఉన్నాము. అందువల్ల ఈ యొక్క జీవితమునకు ఆ యొక్క జీవితమును ఏ సంబంధమును కూడా లేకుండా ఉన్నది. நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். మన యొక్క కన్నులు మూసుకునేదము. தேவன் நம்மை நேசித்து நம்மோடு பேசுகிறார். దేవుడు మనల్ని ప్రేమించి మనతో కూడా మాట్లాడుచున్నాడు. நம்முடைய சோதனைகளில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் ஆலோசனை கர்த்தராக நம் மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். మన యొక్క శోధన మధ్యలో మనం ఏ విధముగా ఉండవాలని చెప్పి ఆయన యొక్క ఆలోచన కర్తయ్య మనతో కూడా మాట్లాడుచూ ఉన్నాడు. இதுவரைக்கும் டீச்சர் ஒரு கிளாஸ்ல பாடங்களை சொல்லி கொடுக்கும் போது கடைசி பெஞ்சில் இருக்கிற ஒரு மாணவன் அதை கேட்டுக்கொண்டு நோட்ஸை எழுதாமல் ஏதோ வேடிக்கை பார்த்து கொண்டு எக்ஸாம் வரும்போது ஒவ்வொரு எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஃபெயில், செகண்ட் டெஸ்ட்ல ஃபெயில், தேர்ட் டெஸ்ட்ல ஃபெயில், ஃபைனல் எக்ஸாம்ல ஃபெயில், அரியர்ஸ் மேல அரியர்ஸ், இப்படியே ஃபெயில் ஆயிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? இது போலதான் நாம் செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் வருகிறோம், ஏதோ ஒன்று கேட்கிறோம், அதை தியானிக்கிறது இல்லை, அதை எழுதுறது இல்லை, நடத்த ஒரு 10 நிமிஷத்துல கூட்டம் முடிஞ்ச உடனே மறந்துடுறோம், எப்படியே மாம்சத்தின்படியே போராடுறோம், திருப்பி வர்றோம், ஃபெயில் ஆயிட்டே போறோம். இந்த வாழ்க்கை போதும் பிரியமானவர்களே. ఉపాధ్యాయురాయలు ఈ విధముగా వారికి పాఠము చెప్పుచున్నప్పుడు ఆఖరి బెంచ్ లో కూర్చున్నట్టు ఒక విద్యార్థి వలె ఆ యొక్క పాఠముని వినకుండా నోట్స్ రాయకుండా వెళ్ళిపోయి ఒక్కొక్క మొదటి టెస్ట్ లోను రెండవ టెస్ట్ లోను ఈ విధముగా అపజయము పొందుచున్నటువంటి ఆ యొక్క విద్యార్థి వలె మనము కూడా ప్రతి వారము వచ్చుచున్నాము, మనం వినుచు ఉన్నాము, మనము కూడా నోట్స్ రాయటలేదు, అదే విధముగానే దానిలో అభ్యాసముగా చేయటలేదు. అందువలన ప్రియమైన వారలారా, ఈ యొక్క జీవితం ఇంతతో కూడా మనము ముగించుకునేదమై இந்த சபையில் நாம் அனுபவிக்கிற தேவனுடைய வல்லமையை நம் வீட்டிலும் அனுபவிக்க வேண்டும். ఈ యొక్క సంఘములో మనము అనుభవించుచు ఉన్నటువంటి దేవుని యొక్క శక్తి మనము ఇంటిలో కూడా అనుభవించదము. இந்த சபையில் நாம் காண்கிற தேவனுடைய மகிமையை நம் சோதனையிலும் காண வேண்டும். ఈ యొక్క సంఘములో మనము కనబడుచున్నటువంటి మహిమ మన యొక్క శోధన సందర్భంలో కూడా కనబరచవలెను. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு ஜெயத்தை தருகிறதான ஒரு அபிஷேகம் நமக்கு வேண்டும். మన యొక్క జీవితంలో కూడా మనకు కావాల్సిన అభిషేకం మనకు కావాలి అని సంగీతకారునోడు కూడా దావీదోడు కూడా நாம் சேர்ந்து இந்த ஜெபத்தை ஜெபிப்போமா? కీర్తనకర్తతో కూడా మనం ఈ యొక్క ప్రార్థన ప్రార్థించదమా? ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையில் காண விரும்புகிறேன். ஆண்டவரே,
ప్రభువా నీ యొక్క మహిమ నా జీవితంలో కనుగొన ఆశించుచున్నాను. மற்றவர்களோடு பேசும்போது, சோதனைகளின் நடுவில், சோதனைகளை வீட்டில் சந்திக்கும் போது, வேலை ஸ்தலத்தில் சந்திக்கும் போது, போகிற இடத்தில் சந்திக்கும் போது, பிரச்சனைகள் வரும்போது அங்கேயும் உடைய வல்லமையை உணர, அங்கேயும் உடைய மகிமையை காண எனக்கு பலத்தை தாரும் ஆண்டவரே. ఎదుటి వారితో మాట్లాడుచున్నప్పుడు, కుటుంబములోని యొక్క సోదర సందర్భములోని, ఉద్యోగ స్థలములకు వెళ్ళినప్పుడు అన్ని సందర్భములో కూడా నీ యొక్క శక్తిని, నీ యొక్క మహిమను బయలుపరచు విధముగా చేయము. தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று சொல்லட்டுமா? இதுதான் சத்தியம். தேவன் தாவீதோடு இருந்ததை விட நம்மிடத்தில் தான் அதிக நெருக்கமா இருக்கிறார். దేవుని యొక్క పిల్లలారా, ఒకటి నేను చెప్పేదిలా, ఇదే సత్యము. దావీదుతో కూడా ఉన్న కంటే కూడా దేవుడు ఎక్కువగా మనతో ఉన్నాడు. தாவீது தேவனை அனுபவித்ததை விட நாம் தான் தேவனை அனுபவிக்க நமக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. దావీదు దేవుని అనుభవించిన దానికంటే కూడా ఎక్కువగా అనుభవించడానికి సందర్భములు మనకే ఉన్నవి. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய் இருந்தாலும் சத்தியம் இதுதான், தேவன் தாவீதை நேசித்ததை விட நம்மை தான் அதிகமாக நேசிக்கிறார். దావీదు దేవునికి ఇష్టడుగా ఉన్నప్పటికీ కూడా దేవుడు మన మీద అధిక ఇష్టముగా ఉన్నాడు. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் என்னுடைய ஜீவியத்தில், என்னுடைய சோதனையை நான் காண வேண்டும் என்று ஜெபித்தால் அவர் கேட்க மாட்டாரா? ప్రభువా నీ యొక్క మహిమను నా యొక్క జీవితంలో నేను చూడవాలని ప్రార్థించినట్లయితే ఆయన మన యొక్క ప్రార్థన ఆలకింపడా? என்னுடைய சோதனையை நான் என்னுடைய மாம்ச பலத்தில் போராடி ஏதோ ஒரு அரைகுறையான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை ஆண்டவரே, உம்முடைய வல்லமை அங்கே நான் காண விரும்புகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டால் அவருடைய மகிமையும் வல்லமையும் அவர் காட்ட மாட்டாரா? శోధన మధ్య శరీరానుసారముగా నేను పోరాడి ఏదో తక్కువ జయము పొందుకునే కాదు ప్రభువా, ఆ యొక్క సమయం అది నీ యొక్క శక్తిని మహిమను నేను చూడవాలని చెప్పి అడిగినట్లయితే ఆయన చేయడా? வாய் திறந்த தேவனிடத்தில் கேட்க ஆரம்பிப்போமாக. తగ్గించుకొని దేవుని యొక్క సన్నిధానములో అడగ ఆరంభించదము. தாழ்த்துவமாக తగ్గించుకునేదము. ஆண்டவரே, என்னுடைய உயிரை விட உம்முடைய கிருபை தான் எனக்கு முக்கியம். ప్రభువా నా జీవమ కంటే కూడా నీ కృప ఉత్తమము. அநேக நாட்களாக 120 வருஷங்களாக ஜீவிக்கிறதான ஒரு ஆரோக்கியமான தற்காப்பு கலைகளை பெற்று கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதித்து வைத்த மனுஷனை விட சிறு பிராயத்தில் ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் பிள்ளை தேவனுடைய கண்களில் கிருபை பெற்ற பிள்ளையா இருந்தால் அந்த பிள்ளை தான் பாக்கியவான். అభ్యాసముల పొంది 120 సంవత్సరములు ఆ విధముగా జీవించిన మనుషుని కంటే కూడా చిన్న వయసు కలిగి సండే స్కూల్ చదివే పిల్లే శ్రేష్టమైన వాడి. கண்களை மூடுவோமாக, కన్నులు మూసుకునేదము. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமாக. ప్రభు వైపు చూసి పిలిచెదముగా. நம்முடைய ஆத்துமா எதற்காக தாகமாய் இருக்கிறது? మన యొక్క ప్రాణము దేని నిమిత్తమై దృష్టికొని ఉన్నది? இப்பொழுது விடுதலை கேட்க வேண்டாம். ఇప్పుడు విడుదల గురించి ప్రార్థించవద్దు. ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா உம்மை நோக்கி கூப்பிடுகிறது. ప్రభువా నా ప్రాణము నీ వైపు చూసి పిలుచుచున్నది. முதலாவது, ஆண்டவரே எனக்கு நீர்தான் வேண்டும். మొదటిగా ప్రభువా నీవే నాకు కావాలి అని. சோதனையின் விடுதலை அடுத்தது, ஆண்டவரே எனக்கு முதலாவது நீர்தான் வேண்டும். సోదరులో విడుదల తర్వాత ప్రభువా ప్రథమముగా నీవే నాకు కావాలి అని. வாய் திறந்து சோதனையில் அகப்பட்டிருக்கிறவர்களே, வாய் திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு நீர்தான் வேண்டும். సోదరుల కనబడి వారులారా నోరు తెరిచి అడగండి, దేవా నీవే నాకు కావాలి అని. எனக்கு பல தாகங்கள் உண்டு, எனக்கு பல தேவைகள் உண்டு, ஆனால் முதலாவது நீர்தான் வேண்டும். నాకు పలు విధమైన దాహములు అవసరములు ఉన్నవి, మొదటిగా నీవే నాకు కావాలి అని. விடாய்த்து போன சூழ்நிலையில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு நீர்தான் வேண்டும். ఎండిపోయిన స్థితిలో ఉండాలి, ప్రభువా నీవే నాకు కావాలి అని. நான் வியாதியா இருக்கிறேன், முதலாவது நீர்தான் வேண்டும். నేను వ్యాధిగా ఉన్నాను, మొదటిగా నీవే నాకు కావాలి எனக்கு అని. கடன் பிரச்சனை உண்டு, ஆனால் முதலாவது நீர்தான் வேண்டும். నాకు అప్పులున్నవి అయినప్పటికీ నీవే నాకు కావాలి అని. பில்லிசூனிய கட்டுகள் உண்டு, ஆனால் முதலாவது நீர்தான் வேண்டும். నేను చేతబడిలో ఉన్నాను, అయినప్పటికీ మొదటిగా నీవే కావాలి ஒரு అని. நிமிடம் தருகிறேன், சொல்வோமாக. ఒక నిమిషం అడిగదవి. இதை சொல்வோமாக. உங்களுடைய சோதனைகளை சுட்டி காட்டி அந்த சோதனையில் இருக்கிற விடுதலை அல்ல, ஆண்டவரே எனக்கு முதலாவது நீர்தான் வேண்டும் என்று வாய்களை நான் அறிக்கை செய்வோமாக. మీ యొక్క సోదరులు చెప్పి ఆ యొక్క పరిస్థితుల్లో ప్రభువా నీవే కావాలని చెప్పి నోరు తెరిచి చెప్పేదమే. சொல்வோமாக, வாய்களை திறந்து சொல்வோமாக. నోరు తెరిచి చెప్పేదమే కాక. எந்த சோதனையின் வழியாய் போகிறீர்களோ அந்த சோதனைக்கான தீர்வு அல்ல, விடுதலை அல்ல, முதலாவது நீர்தான் வேண்டும் ஆண்டவரே. ఏ సోదరు కూడా వెళ్ళుచున్నారో దానికి తీర్పు కాదు, దానికి విడుదల కాదు, నీవే నాకు కావాలి ప్రభువా. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. கிருபையின் தேவனே, நீர் இறங்க வேண்டும், எங்களுக்காக இறங்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே,
முதலாவது உம்மையே நாங்கள் தேடுகிறோம், உமக்காக தாகமாய் இருக்கிறோம். இயேசு வேண்டும், எங்களுக்கு இயேசு வேண்டும். நாங்கள் ஏகமாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே நீர் வாரும், உம்முடைய மகிமையோடு இறங்கி வாரும், உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே உம்மை கட்டி அணைக்க நாங்கள் தாகமாய் இருக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்க, உம்முடைய முகத்தை காண, உம்முடைய சமூகத்தை அனுபவிக்க நீர் இறங்கி வாரும். ஆண்டவரே இயேசுவே, we praise you. இந்த முதலாவது ஜெபத்தை கர்த்தர் கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தது எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னுடைய உயிரை விட உம்முடைய கிருபைதான் எனக்கு முக்கியமா இருக்கிறது, உம்முடைய கிருபைதான் எனக்கு வேண்டும். ஆண்டவரே எத்தனை பேர் வேண்டும்? நமக்கு 100 ஆண்டுகளாக வாழ்வதல்ல முக்கியம், ஆண்டுடைய கண்களில் உங்களுக்கும் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். அப்படி தயவு கிடைத்தால் நமக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார், நம்முடைய எதிராளிகள் யார்? கர்த்தர் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருகிறார். இந்த நேரத்தில் உயிர் அல்ல, எனக்கு கிருபை வேண்டும் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துவோமாக. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள். ஆண்டவரே இவர்கள் அறிக்கையிடுகிறார்கள், அவருடைய வாழ்க்கையை விட உயிரை விட உம்முடைய கிருபைதான் முக்கியம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு அவருடைய உயர்த்தப்பட்ட கரங்களை கண்டு உம்முடைய கிருபை இந்த நேரத்தில் தாரும். ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையை விட முக்கியமான அந்த கிருபையை நாங்கள் இந்த நேரத்தில் நாடுகிறோம். சபையாக ஒன்றாக நாங்கள் கேட்கிறோம், அந்த கிருபையை தாரும், இப்பொழுது தாரும், தயவாய் இறங்கும். ஆண்டவரே இந்த சோதனைகள் மத்தியில் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். என்று யாரும் இல்லை, எங்களுக்கு யாரும் வேண்டாம், நீர் வாரும், உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இப்பொழுது தேவன் நமக்கு அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் தரப்போகிறார். இந்த மகிமை இங்கே விட்டு போகிற மகிமை அல்ல, இந்த வல்லமை இங்கே விட்டு போகிற வல்லமை அல்ல. ஆலயத்தில் நாம் அனுபவிக்க போகிறதை வாழ்க்கையிலும் அனுபவிக்க போகிறோம். இந்த வல்லமை சோதனையில் வல்லமையாக வெளிப்பட போகிறது. இந்த மகிமை சோதனையில் வல்லமையாக வெளிப்பட போகிறது. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போமாக. முதலாம் வரிசையிலிருந்து பின்னாடியில் இருக்கிற வரிசை வரைக்கும் ஆவியானவர் இந்த நேரத்தில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து வல்லமை இப்பொழுது புறப்பட்டு வரப்போகிறது, சிலரை நிரப்ப போகிறது. அந்த நிறைவு உங்களுடைய சோதனையில் வெளிப்பட போகிறது, அது வல்லமையாக மகிமையாக வெளிப்பட போகிறது. கர்த்தர் இப்பொழுது சிலரை அபிஷேகித்துக் கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்வோமாக. நீங்கள் போகிற இடத்தில், நீங்கள் வேலை செய்கிற இடத்தில், நீங்கள் படிக்கிற இடத்தில் உங்களுடைய பிரின்சிபல் அல்ல, உங்களுடைய பாஸ் அல்ல, இந்த அபிஷேகத்தின் நிமித்தம் நீங்கள் தான் பெரியவர்களாக மாறப் போகிறார்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்பார். கவிழ்ப்பேன் 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 என்று சொன்னவர் உங்களுடைய காலேஜில் இருக்கிறதான எல்லா தீமையையும், உங்களுடைய வேலைஸ்தல் இருக்கிற தீமையும் ஊழலையும் கவிழ்த்து போட்டு கர்த்தர் அவருடைய நீதியை உங்களுடைய இடத்தில் ஸ்திரப்படுத்துவார்.